ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா பலகாரத்துக்கு என்ன பண்ணுறாங்கிறது மாமி சொல்லுவாள். என்ன சமையல், என்ன மாதிரி இது டிஃபன் பலகாரங்கிறது எல்லாம் விளக்கமாக சொல்லுவாள். அது நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் பழைய காலத்துக்கு தான். சொல்லுங்கள், என்ன பண்ணுறேன்னு. அது புளி அவல் பண்ணலான்ட்டு அவள் ஊற வச்சேன். அவள் எடுத்துட்டேன். ஒரு 1.5 டம்ளர் அவள். இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் அவள் எடுத்துட்டேன். இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் அவள். அதுக்கு நல்லா களைஞ்சி விட்டு நல்லா நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கெட்டியமாக கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான். இது எல்லாமே இதுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு கடுகு போட்டிருக்கேன். இந்த உளுத்தம் பருப்பும் மிளகா வத்தலும். இது அவளை களைஞ்சிட்டு ஊற வைக்கணுமா? ஆமாம், கொஞ்சம் அது என்னென்னா புளியும் கரைச்சி ஊற்றி ஊற வச்சுட்டேன்னா இன்னும் நல்லது. அதில் கெட்டியமாக இந்த இரும்பு எலுமிச்சையில் தான் பண்ணுறா. ஆமாம், நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கா. கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் ஆமாம், இந்த உளுத்தம் பருப்பு இந்த மிளகா வத்தலும் போட போகிறேன். இது ஒண்டி தான் காரத்துக்கு. அதுக்கு வேறு எதுவும் காரத்துக்கு கிடையாது. புளி அவல், இதுக்கு பேர் புளி அவல்னு பேர். இது சாப்பிட்டு கொஞ்சமாக மோர் கரைச்சி வச்சேன்னா மோர் தூத்தம் குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு பெருங்காயம் எல்லாம் போடுறதுனால பெருங்காயம் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், டேபிள் சால்ட்டு போட்டிருக்கேன். அப்புறம் புளி கெட்டியமாக கரைச்சி ஊற்றிருக்கேன். இதில் இதை எப்படி நல்லா ஊறி இருக்கு பாருங்க. அதனால சீக்கிரமாக வெந்துடும். இது அப்படியே மலர்ந்து பூவாட்டம் வெந்துடும். இது ஆமாம், உடம்புக்கும் நல்லது தான். அதனால் இது இது அவல் புளி அவல் உப்புமா. எப்படி இப்போ உப்புமான்னு பேர், புளி அவல் உப்புமா. இது ரொம்ப ஒன்றா மாமிக்கு சொல்லுவாள். நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல டிஃபன். அவள்கிட்ட நான் புளி கரைச்சி ஊற்றுமெல்லாம் காமிச்சிருக்கணும். எனக்கு ஃபோன் வந்துருக்கு. ஸோ நான் வேகமாக வந்துட்டேன். சரி பண்ணலான்ட்டு. அப்புறம் தான் நீங்கள் பாவம் போடலாம் நீங்கள் அப்படின்னு. சரி, நம்ம பொண்ணுகிட்டேருந்து ஃபோன் வந்துருக்கு. அதனால் அதை பேசின்றதுனால இதை அவள்கிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். இன்னொரு தடவை செய்கிறச்சா ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். இப்போ இதை இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, அவள் 1.5 டம்ளர் எடுத்துட்டேன். நல்லா களைஞ்சிட்டு நல்லா கெட்டியமாக இவ்வளோண்டு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிட்டேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். அதை போட்டு நல்லா அப்படி கலந்து வச்சுட்டுருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஆச்சு ஊற வச்சு. இந்த இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு இதை போட்டுருவேன். பொதுவாக கடையிலேருந்து வாங்குற அவளை சுத்தம் பண்ணணும். போட்டு கெட்டி அவள் வாங்குங்கோ, லேஸ் அவள் வாங்கிடாதீங்கோ. நல்லா கெட்டி அவள் கேட்டாலே அவளே தருவா. அதாவது அவளே பார்த்தோன்னா எடுக்கும். உளுத்தம் பருப்பு செவத்த உடனே சின்னது பண்ணிக்கோங்க. கெட்டி அவள் இருக்குது. அப்புறம் இதுக்கு போடுற அவள் இருக்குது, மிக்சர் அவள் இருக்குது. இது கெட்டி அவள், லேஸ் அவள்னு ஒன்று இருக்குது. இப்போ 3 தினசான அவள் இருக்குது. இதில் கெட்டி அவள் இருக்குது. இதை போடுறேன். உளுத்தம் பருப்பு செவந்துட்டு இதை போடுறேன். இப்போ சொல்லுங்கள் நீங்கள். இந்த மாதிரி 3 விதமான அவள் இருக்கிறதுனால இது பட்டாணி கடையில் லால்குடியிலேருந்து வாங்கியிருந்தேன். அங்கே நல்லா வாயில் போட்டுன்னு பாருங்க. சில சமயம் மக்கள் வாட வருது. அது இல்லாமல் கொஞ்சம் பார்த்து வாங்கி. இது பார்த்தோன்னா இது கலரி விட்டுருக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டோம்னா நல்லா வெந்துக்கும். எண்ணெய் இதுக்கு ஜாஸ்தி வேண்டாம். சும்மா 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினாலே போரும். இதுக்கு இது ஒன்றும் ஜாஸ்தி நெஞ்ச கிடைக்காது. இது உடம்புக்கு நல்லது. அவள் ஆனால் வயிறு முட்டாதும் பாரு. ஆமாம், அது இந்த இதுக்கு எங்களுக்கு போகிறோம். சரி, இன்னும் நம்ம ராத்திரி ஹெவியாக வேண்டாமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட் டிஃபனாக இதை சாப்பிட்றோம். இந்த அவள் இருக்கு பாருங்க. இந்த அவள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உப்புமா பண்ணலாம். அவள் கேசரி பண்ணுவாள். அது ஒரு நாளைக்கு செய்கிற போது காஞ்சி. ஒன்றும் இல்லை, இதை இப்போ வெறுமனை கலந்து வச்சேன் இல்லையா, ஊற வச்சேன் இல்லையா, வெறுமனை கலந்து கடுகு உளுத்தம்பருப்பு இதே மாதிரியே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை தாளிச்சுட்டு இந்த அவளை மஞ்சள் பொடியெலாம் போடாமல் வெறும் அவளை போட்டுவிட்டு துளி உண்டு கடுகுத்தனை மஞ்சள் பொடி போட்டுவிட்டு இந்த அவளை போட்டு வெறுமனை உப்பு போட்டு வேக விட்டுறோம். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பரமாறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் மூடியை புளிஞ்சோம்னா அது ஒரு மாதிரி இன்னொன்று இது பண்ணிவிட்டு இது மாதிரி அவளை நல்லா நெய்யில் வறுத்துட்டு ஒரு வேணா மிக்சியில் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே முழுசாகவே வச்சுக்கலாம். வெள்ளை பாகு வச்சு கொஞ்சம் தக்காளி பக்கமாக பாகு வச்சு இந்த அவளை அதில் போட்டு கிளறி தேங்காய் நிறையா நெய்யில் வறுத்து போட்டு ஏலக்காய் முந்திரி பருப்பு போடணும். அதுவும் செய்கிற போது காணிப்பா. அதாவது இது எல்லாமே வெள்ளை பதத்தில் தான் இருக்குது. வெள்ளம் நம்ம சீவிட்டு நம்ம வெள்ளத்தை பாகு காய்ச்சணும். ஆமாம், அந்த பதம் நம்ம ரொம்ப கெட்டி பாக வச்சு காய்ச்சக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி இருக்கணும். அவள் கேசரி, அப்புறம் அவள் உப்புமா, அப்புறம் அந்த புளியை சொல்லுவாங்க எலுமிச்சம்பழம் போட்டு அவள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நிறையா பண்ணலாம். அது ஆனால் அந்த கெட்டி அவளில் தான் பண்ண முடியும்.
இந்த இலை அவல்னு ஒன்று இருக்குது, லேசாக இருக்கும். அது சும்மா சாப்பிட தான் லாய்க்காது. இன்னும் வேறு எதுவும் பண்ணோன்னா அப்படியே தண்ணி ஊற்றினால உடனே கரைஞ்சி போயிடுது. ஸோ அது கொஞ்சம் நேரம் எடுத்து காமிப்பா மாமி மூடி வச்சுட்டா. 20 மினிட்ஸ் கரெக்டாக, 20 நிமிஷம் கரெக்டாக வச்சலாம். வெந்துடுத்து நல்லா பூவாக இருக்குது பார்க்கறதுக்கு. உதிராக எண்ணெய் ஜாஸ்தி செலவாகாது. இருக்குது பார்க்கறதுக்கு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு தனியாக எதுவும் பண்ண வேண்டாம். ஆமாம், இதே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஸ்வீட் அவல் சாப்பிட்ற மாதிரி இது வந்து புளி அவல். நம்ம மோர்களி நம்ம சாப்பிட்றோம்னா வந்து என்ன சொல்கிறோம், ஸ்வீட் அல்வா அப்படிங்கிற மாதிரி, உப்பு அல்வா இது மாதிரி இதுவும் ஸ்வீட்டு வந்து இது அவல், இது வந்து உப்பு அவல், புளி அவல். ஸோ அது மாதிரி தான் வந்து எல்லாம் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி டேஸ்ட் இருக்குது? பிரமாதமாக இருக்குது. நல்லா புளிப்பு உப்பு உரப்பு கொஞ்சமாக ஊற்றிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. அப்படியே பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நானே சாப்பிட்டேன். புளிப்பு உப்பு உரப்பு பிரமாதமாக இருக்குது. அது வந்து இதுதான் இன்றைக்கி ஈவினிங் பலகாரத்துக்கு பண்ணியிருக்கேன் மாமி. மோர் தூத்தம். ஸோ எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருக்குன்னா மாமிகிட்ட கமெண்ட்ஸ் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இது ஒரு சின்ன உதவி மாத்திரம் பண்ணல, நல்லா எங்களுக்கும் கொஞ்சம் நிறையா இதெல்லாம் வந்து நிறைய இது பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையும் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.